ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு குயிக் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெக்டர்னா என்னங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோலையே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. வெக்டர் அப்படின்னா என்ன? வெக்டர்னால் எந்த ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அது வெக்டர் தான், வேறு பாயிண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அது வெக்டர் தான். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸ் வெக்டர் அப்படின்னா என்னங்கிறத கொடுத்துட்டு தென் ஹவு டு ரெப்ரசன்ட் எ வெக்டர் அந்த கான்செப்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் ஹவு டு கால்குலேட் தி மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டர் அந்த ஒரு கான்செப்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துட்றேன். வாட் இஸ் வெக்டர்? வெக்டர் மீன்ஸ் இட் இஸ் அ டூ பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். வெக்டர் அப்படின்னாலே அதில் டூ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். ஒன்று டைரக்ஷன் இருக்கணும், செகண்ட் லென்த் ஆர் மேக்னிடியூட் இருக்கணும். லென்த்துனாலும் மேக்னிடியூடுனாலும் ஒரே கான்செப்ட் தான். ஸோ வெக்டர் அப்படின்னாலே டைரக்ஷன் இருக்கணும், தென் லென்த் இருக்கணும் ஆர் மேக்னிடியூட் இருக்கணும். தட் மீன்ஸ் இப்போது நம்ம இங்கே ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த கோஆர்டினேட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சப்போஸ் இதில் இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. ஓகே, இந்த XY கோஆர்டினேட் பிளேன், இது XY பிளேன், இதில் இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. ஓகே, ஸோ இது வெக்டரா அப்படின்னு கேட்டால் எஸ், பிகாஸ் இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது. இந்த வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு நம்ம மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கலாம் ஆர் லென்த்தும் கண்டுபிடிக்கலாம். பட் அதோட இந்த லைனுக்கு டைரக்ஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெக்டர். வெக்டர் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகணும் கிடையாது, எங்கே இருந்து எந்த பாயிண்டில் வேணாலும் இருக்கலாம். பட் அதுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கணும், ஒன்று டைரக்ஷன், இன்னொன்று லென்த்து. ஓகே, ஸோ இந்த XY கோஆர்டினேட் பிளேனில், XY பிளேனில் இப்போ நான் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். ஓகே, XY பிளேன்னா ஃபஸ்ட்டு காம்போனண்ட் எக்ஸ் காம்போனண்ட், செகண்ட் காம்போனண்ட் ஒய் காம்போனண்ட். இங்கே நான் எடுத்துருக்கிற பாயிண்ட் 2,1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இதனுடைய லென்த்து, இந்த லென்த்து எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். அதே மாதிரி அப்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் ஒய் ஆக்சிஸில் இந்த லென்த்து 1 இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸுடைய கான்செப்ட். ஓகே, சப்போஸ் நம்ம இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற இந்த கோஆர்டினேட்டை நான் இப்போது ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே ஆரிஜினில் இருந்து நான் இங்கே இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு டைரெக்ஷனும் இருக்குது, அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது, இந்த லைனுக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது, இந்த லைனுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்குது. ஸோ இது வெக்டர் தான். ஸோ 2,1ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, எக்ஸ் டைரெக்ஷனில் இங்கே 2 யூனிட்ஸ் லென்த் இருக்கணும். அதே மாதிரி இந்த அப்வர்ட் டைரெக்ஷனில் இந்த லென்த் ஒய் டைரெக்ஷனில் லென்த் 1 இருக்கணும். ஸோ அதுதான் இதோடைய மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் ஹவு டு ரெப்ரசன்ட் எ வெக்டர். சப்போஸ் நான் இங்கே இந்த ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த வெக்டாரை நான் ஏ வெக்டார் அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏ வெக்டார் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன்னா, ஸோ இங்கே இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, இது வெக்டர் நோட்டேஷன். இது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா நான் இதோடைய ப்ரீவியஸ் வீடியோ ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். வெக்டர் அப்படின்னா என்னங்கிற கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜேஇ மெயின் ஆர் அட்வான்ஸ்டு இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் போட முடியும். ஸோ அதனால தான்
ஒரு கான்செப்டையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிற ஒரு மெத்தடில் தான் நான் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஹவு டு ரெப்ரசன்ட் எ வெக்டார். ஓகே, how to represent a vector. ஒரு வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ கான்செப்ட். represent a vector. ஓகே, ஒரு வெக்டார் இருக்குது, அதை நம்ம எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இங்கே நான் வந்து ஏ வெக்டார், இங்கே நான் நோட் பண்ணியிருக்கிற வெக்டார் வந்து ஏ வெக்டார். ஓகே, ஸோ ஏ வெக்டார் அப்படிங்கிறத நான் எப்படி டினோட் பண்ணணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும். ஏ வெக்டார் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு, ஸோ இங்கே நான் பார்க்குறேன் XY பிளேனில் இந்த டைரெக்ஷனில் இப்படி ஒரு மேக்னிடியூடில் வெக்டார் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஏ வெக்டார். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டு இதான் ஏ வெக்டார் அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக இல்லை, அப்படித்தானே அர்த்தம். ஸோ ஒரு இதை வந்து நம்ம ஏ வெக்டார் அப்படின்றதுக்கு வந்து இப்படி வந்து நம்மளால் சொல்ல முடியாது. வி கான் சே லைக் திஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும்? ஹியர் we have to give specific informations about a vector. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போது இந்த வெக்டரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி டினோட் பண்ணக்கூடாது. இது வந்து ராங் மெத்தட். இந்த வெக்டர் ஏ வெக்டரை நம்ம எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் 2, 1 இந்த மாதிரி போடணும். ஆர் இன்னொரு மெத்தட் இருக்குது, காலம் வெக்டாராக 2, 1 2 கீழே 1 இந்த மாதிரியோ நம்ம டினோட் பண்ணலாம். இந்த ரோ வெக்டாரில் வந்து ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எக்ஸு, செகண்ட் காம்பனண்ட் ஒய், அதே மாதிரி காலம் வெக்டார் எப்படினாலும் நம்ம டினோட் பண்ணலாம். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது ஒய், இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணணும். ஸோ வெக்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ப்ரொசீஜர் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். தென் இப்போ ரோ வெக்டராகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், காலம் வெக்டராகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போது நான் இன்னொரு பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் குவாட்ரண்டில் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இங்கே ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஒரு பாயிண்ட்டுனா இங்கே -3, 2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -3, ஒய் கோஆர்டினேட் 2. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் -3ங்கிறது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, அதாவது ஆப்போசிட். எக்ஸு பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் இதில் வரும், நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் இதில் வரும். ஸோ இந்த சைடு இருக்குங்கிறத மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த -3. ஓகே, ஸோ -3 அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் அப்வர்ட்ஸில் 2 பாயிண்ட்ஸ் போகணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து -3, 2 அப்படிங்கிற இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ எக்ஸுடைய வேல்யூ வந்து ஆரிஜின்லேருந்து எக்ஸுடைய வேல்யூ -3 இருக்கணும், ஆரிஜின்லேருந்து ஒய் வேல்யூ வந்து 2 இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டுடைய கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நான் ஆரிஜினையும் இப்படி ஜாயின் பண்ணேன்னா இதுதான் வெக்டார் -3, 2ங்கிற இந்த வெக்டார். ஓகே, இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்குது. இதனுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் முதலையே சொன்ன மாதிரி -3, 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் இப்படி எழுதலாம். ஆர் அனதர் மெத்தட் வந்து காலம் வெக்டாரை -3, 2 இந்த மாதிரி எழுதலாம். இப்படியும் எழுதினாலும் கரெக்டு தான், இப்படி எழுதினாலும் ஓகே தான். ஸோ இதுதான் வெக்டர் ரெப்ரசன்டேஷன் மெத்தட். ஓகே, இப்போது நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வெக்டர்னா என்ன, தென் ஹவு டு ரெப்ரசன்ட் எ வெக்டர், இந்த 2 கான்செப்டும்
நம்ம ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் தேர்ட் கான்செப்ட் வந்து how to calculate length or magnitude of a vector. Okay, how to calculate length or magnitude of a vector. இப்போ ஒரு வெக்டார் இருக்கு, அந்த வெக்டார்னா நமக்கு என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். தென் அந்த வெக்டாரை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அதுவும் பார்த்துட்டோம். இப்போ அந்த வெக்டாருடைய லென்த் ஆர் மேக்னிடியூடை எப்படி கண்டுபிடிக்கணும் அதுதான் இங்கே கொஸ்டின். இப்போ தேர்ட் கான்செப்ட், ஹவு டு கால்குலேட் length of a vector. Length of a vector. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து நம்ம தேர்டாக பார்க்க போகிற கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து வாட் இஸ் வெக்டார், செகண்ட் கான்செப்ட் வந்து ஹவு டு ரெப்ரசன்ட் எ வெக்டார், தேர்ட் கான்செப்ட் வந்து ஹவு டு கால்குலேட் லென்த் ஆஃப் அ வெக்டார். அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகே, இப்போது நான் இங்கே ஒரு லைன் எக்ஸ் அண்ட் ஒய் பிளேன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே இப்படி இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இங்கே வந்து இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இதில் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், 2,1ன்னே எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கே எடுத்த அதே பாயிண்ட் 2,1 எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஸோ இந்த 2,1 இந்த ஏ வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த ஏ வெக்டார் இதனுடைய லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் இதை மட்டும் தனியாக இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். இதுதான் 2,1. ஓகே, இதுதான் வெக்டார். தென் இந்த பாயிண்ட்டை இதுதான் ஏ வெக்டார், இந்த ஏ வெக்டாருடைய லென்த் வேணும் எனக்கு. ஓகே, இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா 2,1, இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸோட டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணுனா இது வந்து 90 டிகிரி. ஓகே, இந்த 90 இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிரும். ஓகே, ஒரு ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும், பித்தகரஸ் தியரம். பித்தகரியன் தியரம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இதனுடைய லென்த்து கண்டுபிடிக்கலாம். இப்போது இதனுடைய லென்த் என்னது, எக்ஸ் கோஆர்டினேட் என்னது, இந்த பாயிண்ட்டுக்கு 2, ஒய் கோஆர்டினேட் வந்து 1 இல்லையா. ஸோ இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. அதாவது இந்த 90 டிகிரி ஆங்கிள் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளுக்கு இந்த சைடு லென்த் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டு 90 டிகிரி இந்த சைடு தான் என்னது, ஹைபாட்டனியூஸ். ஸோ ஹைபாட்டனியூஸ் வேல்யூ நமக்கு தெரியும். யூஸிங் பித்தகரஸ் தியரம், magnitude of a vector, that is length of a vector, equal to, நான் இங்கே பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ magnitude of a square, that is length of hypotenuse square, equal to sum of the squares of the other two sides இல்லையா, அதுதான் வந்து பித்தகரஸ் தியரம். ஸோ 2 ஸ்கொயர் இங்கே வேல்யூ வந்து 4 வரும், ப்ளஸ் 1 ஸ்கொயர் வேல்யூ 1 வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 5. நமக்கு என்ன வேணும், ஸ்கொயர், அதாவது அந்த ஹைபாட்டனியூஸ் லென்த் ஸ்கொயர் வேண்டாம், மேக்னிடியூட் அதனுடைய ரூட் தான் வேணும். ஸோ தட் மீன்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. அதுதான் இங்கே நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், தட் இஸ் லென்த் ஆஃப் ஏ வெக்டார். ஓகே, இப்போது இதே மாதிரி இங்கே இன்னொரு வெக்டார் எடுத்திருக்கிறேன் இல்லையா. இப்போது உங்களுக்கு புதுசாகவே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து
இப்போ சப்போஸ் இன்னொரு பாயிண்ட் நம்ம இங்கே எடுத்திருக்கிறோம், இன்னொரு வெக்டார் -3,2ங்கிறது இன்னொரு பாயிண்ட். ஓகே, ஸோ இதில் -3,2ங்கிறது இந்த இடத்துல இருக்குது, செகண்ட் குவாட்ரண்டில் வரும் -3,2. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இப்போ இந்த வெக்டர் என்னங்கிறது ஆரிஜின்லேருந்து இது வந்து இருக்கிற வெக்டர். ஸோ நான் இங்கே இருந்து இதை இப்படி ட்ரா பண்ணுறேன். இதுதான் பிங்கிற வெக்டர். ஓகே, பிங்கிற வெக்டர். ஸோ இந்த பி வெக்டாருடைய மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த -3,2ங்கிற இந்த பாயிண்ட்டை இங்கே கீழே ஜாயின் பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸோட ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இதனுடைய லென்த்து -3. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஆரிஜினில் இருந்து லெஃப்ட் சைடு -3 இருக்கும். அதே மாதிரி ஒய் குவாடினேட் 2னா அப்வர்ட் டைரெக்ஷனில் 2 இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து 90 டிகிரி ஆங்கிள். ஸோ நமக்கு இப்போ ஹைபாட்டன்யூஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இங்கே வந்து magnitude of B vector equal to, ஓகே, பித்தகரஸ் தியரம் வந்து ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஹைபாட்டன்யூஸுங்கிறது வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் தி ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு எதுவோ அதுதான் ஹைபாட்டன்யூஸ். பித்தகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹைபாட்டன்யூஸ் வேல்யூ லென்த் வேல்யூ லென்த் ஆஃப் ஹைபாட்டன்யூஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, sum of the squares of the other two sides. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு என்னது, magnitude of B vector square the hypotenuse, that is equal to sum of the squares of the other two sidesனா -3 the whole square. ஓகே, plus 2 square. ஓகே, இங்கே -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9 வரும், ப்ளஸ் 4 வரும், ஈக்குவல் டு 13 வரும். ஓகே, நமக்கு என்ன வேணும், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார், லென்த் ஆஃப் பி வெக்டார், அது மட்டும் கிடைச்சா போதும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வெக்டார் இருந்தது அப்படின்னா அதனுடைய லென்த்தை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் முடிஞ்சளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதில் இன்னும் டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை மெயிலோ எனக்கு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதனுடைய சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோலையே சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.